ஆதிவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அவங்க இந்த படத்தில் ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது என்ன இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கெடியூல் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கலாம். பூர்ணிமா ரவி அவர்களே, ஸோ ஆஸ் அ க்ரூ மெம்பராக நாங்கள் ஆன்சர் பண்ணுறதை விட அடுத்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ இந்த மாதிரி ட்ராமா படத்துக்கு ஏன் வரல அப்படிங்கிற ரீசனை வந்து நீங்களே சொல்கிறீங்களே. நயன்தாரா மேடம் நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ப்ரொமோட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக போய் பார்ப்பாங்க. இது நம்ம பட்ஜெட்டில் பண்ணுற படம். என் படம் வந்து ரிலீஸ் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் 10 தான் ஃபஸ்ட் ஷோவே போட்டுருக்காங்க, 10-20 காசி டாக்ஸியில். ஆனால் 7 மணிக்கு ஒருத்தன் படம் நல்லா இல்லைன்னு அப்டேட் கொடுக்கலாம். நான் காசு கொடுத்து என் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. காசு கொடுத்து பார்த்தா டெய்லி 150 டிக்கெட் நாமளே வித்துற மாட்டோமா? காசு இல்லைங்களே. எனக்கு ரிலாக்ஸாக வந்தேன்னா எனக்கு சிரிச்சிட்டு ரசிச்சுட்டு பாட்டு பார்த்துட்டு விஷுவல் பார்த்துட்டு வித்தியாசமான இடங்கள் பார்த்துட்டு ஹீரோயினை ரசிச்சுட்டு ஹீரோவை ரசிச்சுட்டு ஃபன்னுக்கு சிரிச்சுட்டு இப்படி நான் போகிறேங்க. எனக்கு சீரியஸ் கண்டென்ட் எனக்கு மூட எதுக்குன்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தான். வருஷத்தில் 365 நாளும் அவன் சிரிச்சுட்டேவா இருக்கான். ரீசெண்டாக ஒரு பேய் படம், நான் பேர் சொல்லலை, ஆனால் அந்த படத்துக்குமே கூட காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணி அதான் எல்லாருக்கும் தெரியுமா சொல்லிடுங்க. எவ்வளோ பயப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஃபேக் ப்ரொமோஷன் தெரியுது, அதனால சொல்ல முடியல. நான் அடுத்து செம்ம ஃபன் மூவி ஒன்று சும்மா கடைசியாக கான்செப்டே இல்லாமல் லாஜிக் எல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி முடியிற வரைக்குமே கலன்னு சிரிச்சு அவன் கண்ணில் தண்ணி வரைக்கும் சிரிச்சு வெளியே அனுப்புவோம். ஆனால் வெளியே போய் மக்களை படம் ஒன்றுமேலும் சொல்லவே கூடாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அடுத்தடுத்து நடிகர்கள் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா? யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சவன், யூட்டிலைஸ் பண்ண தெரியாதவன். முதல் படம் அப்படிங்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். அதுவும் வந்து இப்போது கமர்ஷியலாக ஒரு படம் எடுத்தால் தான் ஓடுன்ற நிலைமையில் இருக்கும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது சென்டிமெண்ட்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க. கலகலன்னு ஒரு நல்ல கமர்ஷியல் படம் எடுத்துருக்கலாம், இல்லை வேறு மாதிரி ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி மூவி எடுத்துருக்கலாம். பட் ட்ராமா அப்படின்னு ஒரு படம் எடுத்து உள்ள அழகாக ஒரு சோஷியல் மெசேஜ், அதுவும் இது வரைக்கும் யாரும் பேசாத மெசேஜ். ட்ராமா அப்படின்ற வார்த்தையே சம்திங் அது ஒரு மாதிரியான வார்த்தை தான். கீழே பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவ்வளோ தைரியமாக இறங்குனீங்க முதல் படத்தில்? இல்லை, ஆக்சுவலி எனக்கு வந்து கண்டென்ட் வந்து படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் அடாப்ட் ஆகிறதுக்கு லைவ் கண்டென்ட், அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடந்த விஷயங்கள் அதுதான் வந்து கதையாக சொல்லணுன்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி கிரியேட் ஆனது தான் அந்த விஷயம். ஆக்சுவலி பைலட்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ படம் நாங்கள் ஆக்சுவலி யார்கிட்டையும் ஏடியா ஒர்க் பண்ணல. படம் தேடி வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து நீங்கள் ப்ரொஃபைலாக எதுவும் இல்லை, ஷார்ட் ஃபிலிம் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு பைலட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் சைவம் ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து பிரத்து எனக்கு இன்ட்ரோ பண்ணியிருந்தார். அப்போ தான் பிரத்துக்கிட்ட பேசினோன்னா ஓகே பெட்டராக இருக்கிறப்பனா பிரத்து ஜாயின் பண்ணோன்னா பூர்ணிமா அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் முதல்ல பைலட் படம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பைலட் ஃபிலிம் எடுத்ததுக்கப்புறம் விஷுவல் பார்க்கும்போது ஓகே இது ஃப்யூச்சர் படம் அந்த இது பேஸில் இருக்குது, நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சேர்ந்து ஸோ அப்படி ஸ்கிரிப்ட் மறுபடியும் உட்காந்து ரிவைன் பண்ணி ஸ்கிரிப்ட் டிசைன் பண்ணி ஸோ ஆந்தாலஜி மூவியாக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணி படத்தை கொண்டு வந்தோம். ஸோ அதுதான் படம் உருவான கதையை ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ட்ராமா அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க, கீழே பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. கூட இருக்கிறவங்கலேருந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சொல்லியிருப்பாங்கல்ல, எப்பா மொதல் படமே அந்த நெகட்டிவ் டைட்டில் வேணாம், அது சென்டிமெண்ட்டாக ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம். இல்லை அந்த மாதிரி கமெண்ட்லாம் எதுவும் வரல. ஆக்சுவலி மீனிங் நிறைய பேருக்கு தெரியல. நான் ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி சில இதில் செக் பண்ணும்போது சொல்லி மீனிங்ஸ் யாருக்குமே அது இதாக ட்ராமானோன்னா எல்லாம் ட்ராமான்ற எடுத்தோன்னா ட்ராமா நடிகர் தானே, அதில் என்ன உனக்கு புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ராமானா இது மீனிங் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ட்ராமாவை கடந்து தான் வந்திருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தரும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நன்றாக நடக்கிற சில விஷயங்கள் நம்ம ட்ராமாவாக போயிடுது இல்லையா. ஸோ அது எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் கனெக்ட் ஆகக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ட்ராமான்னு வச்சோம். நான் நேரில் பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப போராடி தான் நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஜெயிச்சிங்க, குறிப்பிடத்தக்க படங்கள்லாம் பண்ணீங்க. ரஜினி சார் கூட படம், அடுத்தது அப்படி பெரிய பெரிய ஹீரோஸ் கூட படம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நினச்சிருந்தா அந்த மாதிரி பெரிய ஹீரோ படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணிக்கிட்டோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் நடிச்சிட்டே போயிருந்துருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நல்ல சினிமாவுக்கான தேடல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபேமிலி படம் ரீசெண்டாக ஒரு படம் பண்ணியிருந்தீங்க, அந்த படமாக இருக்கட்டும், ட்ராமா திரைப்படமாக இருக்கட்டும், விவேக் பிரசன்னா ஒரு நடிகராக தேடிட்டு இருக்கிற விஷயம் என்ன? எப்பவுமே கதை தான் வந்து அந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே முதல்ல கொண்டு போய் சேர்க்கும். அந்த கதையை வந்து வலுவாக இருந்ததுன்னா அதை நடித்தவங்க டெக்னீஷியன் மற்ற எல்லாருக்குமே அதுதான் பெரிய ப்ரொஃபைலாக இருக்கும். அது இல்லாமல் ஜஸ்ட்டு அப்பியரன்ஸுக்காக ஒரு லுக்காக ஒரு வந்துட்டு போகிறது, அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரம் எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா அந்த படங்கள் வந்து யாருக்குமே ப்ரொஃபைலாக இருக்காது. அதுதான் நான் நம்புகிறேன். கதை தான் வந்து எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கும், நாட் ஒன்லி ஆக்டர்ஸ். ஸோ அது எனக்கு ஐ பிலீவ் தட் ஸ்டோரி தான் எல்லாமே.
ஆனால் இப்போ கமர்ஷியல் சினிமா படங்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுற படங்களாக இருக்கட்டும், அதுதான் சர்வைவிங்க்கு யூஸ் ஆகும்போது நிறைய பேர் அந்த பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இந்த பக்கம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எனக்கு நல்ல கதையில் நடிக்கணும், நல்ல படங்களாக கொடுக்கணும் அப்படின்ற அந்த முடிவு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜ், எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க? டிஸ்அட்வான்டேஜே எனக்கு கிடையாது, அட்வான்டேஜை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பெரிய ஹீரோஸ் அப்படின்னா, நான் கமர்ஷியல் மூவி மேக்கிங் இருக்குல்ல, அது ஒரு இட்ஸ் அ பியூர் பிஸ்னஸ். அது அதில் எதை நோக்கி போகுதுன்னா கடைசியாக வந்து பயங்கரமாக வந்து மாஸ் ஆடியன்ஸ் போய் சேரும். எதையுமே யோசிக்காமல் வந்து கலகலன்னு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் அதில் யாருக்கெல்லாம் முதல்ல ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதில் யாருக்கு வந்து பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு பார்த்தா, அதில் யாரை முதல்ல ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, யாரை முதல்ல கவனிப்பாங்க. வேறு யாரையுமே கவனிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஸ்டாரை மட்டும்தான் கடைசி ஃப்ரேம் வரைக்கும் கவனிப்போம். வேறு யார் என்ன பண்ணியிருந்தாலுமே, அப்படி இல்லைன்னா ஒரு ஆண்டகனிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களை கவனிப்பாங்க. அதுக்கு ஆப்போனண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு 2-3 பேர் தான். மீதி இருக்கிறவங்கள பெருசாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ரீசன் ஆன மாதிரி எனக்கு தெரியல. என்னோட ஒப்பீனியனாக என்னன்னு தெரியல. அதனால அது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லை. அப்படியே பயங்கரமான பெரிய நல்ல படங்களில் பயங்கரமான கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக மிஸ்லாம் பண்ண மாட்டோம். எந்த படமும் வந்து குறையும் கிடையாது, எந்த படமும் வந்து இதில் பண்ணவே கூடாது, இது வந்து ஒஸ்ட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் தான் சினிமாங்கிறது. அதை நோக்கி தான் எல்லாருமே போய் ஆகணும். நான் வந்து கான்டென்ட் ரிலேட்டடாக புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அது ப்ரொஃபைல் கிரியேட் ஆகலைன்னா எனக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பு கிடைக்காது. இவன் நடிப்பானா இல்லையாங்கிறது நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? எனக்கு கதை வேணும். நான் கதையே இல்லாமல் நான் எவ்வளோ நேரம் வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுக்காக ஃப்ரேமில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? எனக்கு அது படத்தில் வந்து நீ என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டால் நான் சொல்லணும். எந்த ரோல் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரோல் என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. படம் பார்த்தோன்னா அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருந்த கேரக்டர் செம்மையாக இருந்தது, நீங்கள் இந்த பேசின டைலாக் போஸ்ட் நல்லா இருந்ததுன்னு ஆடியன்ஸாக சொன்னாதான் எனக்கு அது ப்ரொஃபைல். இல்லைன்னா நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் பொம்மை மாதிரி தான். ஸோ இந்த கண்டென்ட் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த எண்ணத்தோடு தான் சினிமாக்குள்ளே வந்தீங்களா? அதற்கான ப்ரொஃபைல் தான் இந்த ஸ்டார் படங்கள்லாம் பண்ணதா? பண்ணாமலாம் நான் இல்லவே இல்லை. நான் எந்த படமுமே இல்லை. அப்படி நான் சூப்பர் ஸ்டார் படமே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பெரிய ஸ்டார் படம்? எனக்கு இதுக்கு மேலே ஸ்டார் படமே ஒன்றும் இல்லையே. உச்சத்தையே நான் பார்த்தாச்சு. நான் சூஸ் பண்ணுறதுன்னு இல்லை, எனக்கு வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் எனக்கு வருது, இந்த மாதிரி தான் எனக்கும் பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு 50 நாள் 60 நாள் ஒரு படத்தில் கொடுக்குறத விட 10 நாளாக 5 படத்தில் எனக்கு கொடுக்குறது தான் பெனிஃபிட்டாக பார்க்குறேன் நான். எனக்கு 5 ப்ரொஃபைல் இருக்கும்போது. ஆமாம், சின்ன படம். இப்போ நீங்கள் ட்ராமா கிடைச்ச ரோல் வந்து யாருக்கும் கிடைக்காது. ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுறங்கிற கொஸ்டின்லாம் தாண்டி ஒரு ஆக்டராக எனக்கு இதெல்லாம் ப்ரொஃபைல். ஒவ்வொரு ஷார்ட்டும் நான் ப்ரொஃபைலாக பார்க்குறேன் ஆக்டராக எல்லா படத்துலையுமே. நீங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட்டு என்னை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அது நான் அந்த கதைக்குள்ள இல்லைன்னா நீங்கள் இதை சொல்லி இந்த கேள்வியும் வந்திருக்காது உங்ககிட்ட இருந்து. ஸ்டார் படங்கள் எத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் கதைக்கு தேவையான ஒரு விஷயத்தை அந்த கதாபாத்திரம் கொடுத்ததுன்னா அது எந்த படமாக இருந்தாலும் ஓகே. சின்ன படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டர் ஏதாச்சும் பண்ணால் நல்லது. ஓகே. அண்ட் டேரக்டர் சார், எனக்கு ஒன்று கேட்கணும். லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, அதில் வந்து பூர்ணிமா ரவி ஏன் ப்ரமோஷன்ஸ்க்கு வரதில்லை அப்படின்னு கேட்டதுக்கு அடுத்தடுத்த படத்தில் கமிட் ஆகிருப்பாங்க, நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே அடுத்தடுத்த படங்கள் நடிச்சிட்டு தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து உட்காந்து அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் ஒன்று போடுறீங்க. அவங்க அந்த படத்தில் ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது என்ன இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கெடியூல் பண்ணிட்டு வந்து. நியாயமான கேள்வி, ரொம்ப அற்புதமான, தெளிவான, நிச்சயமான, வரவேற்கத்தக்க ஒரு கேள்வி. பூர்ணிமா ரவி அவர்களே, ரஃபீக் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. ஸோ ஆஸ் அ க்ரூ மெம்பராக நாங்கள் ஆன்சர் பண்ணுறதை விட அடுத்தது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ இந்த மாதிரி ட்ராமா படத்துக்கு ஏன் வரல அப்படிங்கிற ரீசனை வந்து நீங்களே சொல்கிறீங்களே. உங்களுக்காக நாங்கள் எல்லா இன்டர்வியூலையும் வந்து பேசிகிட்டே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் பூர்ணிமா ரவி வரலன்னு பூர்ணிமா ரவியே சொல்லணும். நான் அவங்கள பார்த்தது கிடையாது. ஸோ இது நான் 2 மணி நேரத்தில் நிறைய பேர் கேட்டாங்க. நாங்கள் பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்கோம் படம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக. இது அன்னெசரி கொஸ்டின். பூர்ணிமா ரவிக்கிட்டே நீங்கள் வந்து டைரெக்டாக கேளுங்க. அடுத்தது நீங்கள் ஃபோன் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லி இந்த மாதிரி டீமில் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வரதில்லை அப்படின்னு. எங்களுக்கே ரீசன் தெரிலங்கிறப்போ நாங்கள் அவங்கள தேவையில்லாமல் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. பூர்ணிமா ரவிங்கிறவங்க இந்த டீமுக்குள்ளே இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் தேவையில்லாமல் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்கள. ஸோ நம்ம ட்ராமா படத்தை பற்றி பேசுவோம் நிறைய. அந்த கேள்வி கேட்டதுக்கான ரீசன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நயன்தாரா மேம் இந்த இடத்துல இருக்காங்க. டேரக்டர் சார், உங்கள்கிட்டையுமே கேட்குறேன், அவங்க இப்போ படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரல அப்படின்னாலுமே அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போகுது. அவங்க அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துமே ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு இதுதான் கிட்டத்தட்ட வளரக்கூடிய இடத்துல இருக்கிற போது இப்படி ஒரு படம் வருது அப்படிங்கும்போது அந்த படத்துக்காக புக் பண்ணும்போது இப்போ ப்ரொமோஷன்ஸ்க்கும் சேர்த்து தானே பேசுவாங்க. இல்லை பிரதர், இப்போது நயன்தாரா மேடம் நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அவங்க ப்ரொமோட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக போய் பார்ப்பாங்க. இது நம்ம பட்ஜெட்டில் பண்ணுற படம்.
ஸோ இது வந்து நம்ம க்ரூஸ் அவங்க சைடில் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா டெபியூட் நான் போய் நின்று என் விஷயங்களில் புரியுதுங்களா, நான் என்னை பற்றி சொல்லியும் இந்த படத்தை பற்றி சொல்லியும் அந்த ஒரு ப்ரொமோஷனை விட ஒரு ஆக்டராக அவங்க அந்த ஸ்ட்ரகுள் அந்த விஷயம் கதையோட ஓரியன்டாக சில விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் ப்ரொமோஷனாக கொஞ்சம் வேலிடாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இது செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். இது வந்து இப்போ அவங்கள வந்து குறை சொல்கிறதோ இல்லை வந்து இந்த சேனலோட இந்த இன்டர்வியூ வந்து இப்போ பயங்கர ஹைப் ஆக்கி பூர்ணிமா ரவி ஏன் வருவதில்லை அப்படின்னு வந்து ஹேஷ்டேக் போட்டு அதில் ஒரு டேக்லைன் கொடுத்து அதை உடனே புல் பண்ணி அப்புறம் பூர்ணிமா ரவியோட ஆர்மியெல்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணி அதுக்கான அது ஒரு கேங் இருக்குது, அது அவங்க பண்ணட்டும். பட் எண்ட் ஆஃப் த டே பூர்ணிமா ரவிக்கு மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட பிரதாப் உட்பட தொழில் இதுதான். இந்த தொழிலில் நான் இப்போ வேலை பார்க்குறேன்னா அந்த தொழில் வந்து வெளியே கொண்டு போய் இந்த பொருளை கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து எப்படி வியாபாரம் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குற காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியும் நம்ம கூப்பிடல. ஆக்சுவலி அவங்களோட விருப்பம் தான். நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண ஆடியோ லான்ச்லேருந்து எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பட் அவங்க ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வேறு ஏதோ அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இல்லை இதுக்கு எங்களுக்கு வந்து எந்த ஆன்சருமே எங்களுக்கு தெரியாது. ஏன் பூர்ணிமா இவங்க வரலங்கிறதுக்கு நான் இவர்கிட்ட கேட்டதே கிடையாது. இவர்கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டாங்களா, நான் இவர்கிட்ட கேட்டேன் என்னங்க பிரச்சனை அப்படிங்கிற. ஒரு பிரச்சனை இல்லைங்க, என்னன்னு எனக்கு தெரில, ஒர்க்கில் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க ஓகேங்க. கொஸ்டின் இப்படி வந்து ரொம்ப பப்ளிக்காக இப்போ நம்ம கிட்டலாம் கேட்குறப்போ எது எங்களுக்கும் அவங்களுக்கு பயங்கரமான வாய்க்கா சண்டைங்கிற மாதிரி இருக்குல்ல, அது பூர்ணிமா ரவியை தான் பதில் சொல்லணும். அது தெரில. இது முதல் படம் நீங்கள் சொல்கிற உங்களுக்கு இருக்கிற ஒரு மாதிரி உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக தோணுது இல்லை, முதல் படத்துக்கே இப்படி வரலன்னா எப்படி அப்படின்னு ஒரு தோணுது இல்லை, அவங்களுக்கே அது தோணலை அப்படிங்கிறப்ப அவங்களோட கெரியரில் நீங்கள் படம் பாருங்கள், அவங்களோட கெரியரில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இதுதான் இந்த ஸ்டோரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தது இதுதான் முதல் படம். இதுக்கு முன்ன படம் பண்ணிருக்காங்க. பட் சாகர வரைக்கும் நடிகனுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ டேரக்டர் சார், உங்கள் படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு 3 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் போய் ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய படங்களுக்கு நடுவில் இந்த சின்ன படங்கள் வர்றது அப்படின்றது பெரிய கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்துலேயே ஒரு 62-65 படம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. 3 படம் தான் ஓடுச்சுன்னு ரிசல்ட் சொல்கிறாங்க. படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் ப்ரொமோட் பண்ணுறது அதை விட எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னென்னா படம் வந்து எடுக்கிறது இப்போ வந்து படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நம்ம கான்செப்ட்டு டெக்னிக் என்ன தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்மளோட முடிஞ்சிடும். அதை பார்க்க வைக்கிறது வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது இருக்கியா, அது பெரிய ப்ராசஸாக இருக்குது. இப்போது சின்ன படங்களுக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேறாங்க. எவ்வளோ தான் நம்ம பட்ஜெட் இப்போ பெரிய பட்ஜெட் எடுத்து படம் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரொமோஷனுக்காக எவ்வளோ ஒதுக்கிறாங்க. நம்ம மினிமம் ஒரு பட்ஜெட் ஒன்று நான் இப்போ ஆக்சுவலி நான் ஃபண்டிங் என்னோட க்ரௌட் ஃபண்டிங் போட்டு நான் படம் பண்ண உடனே நான் ப்ரொமோஷனுக்கு அந்த வேல நான் ஃபண்டு அலோகேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம எடுக்கிற ஷார்ட்ஸ் நல்லா நீட்டாக வரணும், ஜனங்க பார்த்து ஏற்றுக்கணுன்ற அந்த தட்டிலே எனக்கு ஃபுல்லாகவே செலவானோம்னா அடிஷ்னலாக என்னால் ப்ரொமோஷன் பண்ணவே முடியல. மக்களில் வந்து உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏதாவது மீடியா சைடு ப்ரெஸ் அந்த மாதிரி சைடில் தான் எங்களால் இப்போதைக்கு ப்ரோஸ் பண்ண முடியுது. நான் ஒரு பேனர் வச்சு உங்களுக்கு தெரியும் அங்கே இதில் மவுண்ட் ரோல் வைக்கிறது இந்த மாதிரி ஹவுடிங்ஸ் எல்லாம் வச்சு நான் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான பட்ஜெட்டே என் கையில் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன நம்புறது வந்து மீடியாஸ் தான், ஒன்லி ஃபார் மீடியாஸ். இது கொண்டு போய் எப்படியோ ரீச் ஆகணும் அந்த வே. ரெண்டாவது ஆர்டிஸ்ட். இப்போ நான் போய் ஒரு படத்தை வந்து நின்று பேசுறதுக்கும் ஆர்டிஸ்ட் வந்து நின்று போய் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ என்ன பார்க்கறதுக்கு ஆள் வர மாட்டாங்க, ஆர்டிஸ்ட் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு ஆள் வருவாங்க. அதனால படத்தில் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாத்துலேயுமே கலந்து பண்ணாங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட். என்னன்னா படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு ப்ரெஸ் ஷோவில் ப்ரீமியர் ஷோவில் இன்னும் எங்கெங்கெல்லாம் நம்ம பிஃபோர் ரிலீஸ்லேருந்து நம்மளுக்கு ஷோஸ் நம்ம ப்ளே பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரே ரெஸ்பான்ஸ் தான். இப்போ 100 பேர் பார்க்குறாங்கன்னா 80% பேரோட கருத்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ படம் வந்து இதே கருத்து தான் ஆல்மோஸ்ட். என்ன தப்பாக நடந்தாலும் 70% நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. அப்படி சொல்லியுமே நம்மளால் அடுத்து ஒரு வாரம் வந்து மக்களை வந்து தேட்டருக்கு வர வைக்கிறதுங்கிறதுக்கான விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரொமோஷன் இவர் சொன்ன மாதிரி பெரிய படங்களுக்கு அந்த படங்களே ஒரு ப்ரொமோஷன், அதுக்குன்னு ஒரு ப்ரொமோஷனே தேவையில்லை. ஒன்று வரப்போகுது அப்படின்னா அதுதான் அந்த டைட்டில் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து அதுக்காக உலகத்தில் இருக்கிற தமிழ் தெரிஞ்ச எல்லாருமே ஃப்ரீ ப்ரொமோஷனாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸா, ஆடியன்ஸா, ஃபிலிம் லவர்ஸா வரப்போது அவங்க எக்ஸைட்மெண்ட்டில் எப்போ வரப்போகுது படம் எல்லா படங்களுக்கும் கேட்குறது, இந்த பாட்டு நல்லா இருக்குது அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணி வருதுன்னு அதுக்கான உண்டான ப்ரொமோஷன் அதுவே தேடிக்கும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ உழைச்சிருக்காங்க. 20-25 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அந்த இடத்துக்கு வந்து உழைச்சிருக்காங்க. சின்ன படங்கள் எதை நம்பிக்கை இருக்குன்னா முதல்ல கதை, அதுக்கப்புறம் அதுக்கு தகுதியான வளர்ந்து வந்து வர ஒரு நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இல்லை முதல் படமாக நிறைய பேருக்கு. இதில் நிறைய பேருக்கு வாழ்க்கை. பெரிய படங்கள் எந்த அளவுக்கு வந்து வியாபார ரீதியாக பல 100 பேருக்கு வாழ்க்கை இருக்கோ அதே மாதிரி இது வாழ்க்கைக்கான தொடக்க புள்ளியாகவே இந்த மாதிரி சின்ன படங்கள் இருக்குது பல 100 பேருக்கு. இதுக்கப்புறம் இது ஒழுங்காக நடக்கலைன்னா மறுபடியும் ஒரு தேக்க நிலை, ஒரு ஹோல்டு நடக்கும். ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ. ஸோ இதெல்லாம்
எக்ஸ்கியூஸ் மீ தவிர்க்கணும் அப்படின்னா மக்கள் உங்களை வந்து ஃபேக்காக வந்து படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சோ, டீமுக்கே தெரியும்ல படம் சுமார் தாங்க பெருசாக போகாது நம்மளுக்கு தெரிஞ்சே தான் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு கெஸ் வச்சுருப்பாங்க, நம்ம படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க எல்லா டீமுமே. இது வந்து நல்ல ஓவராலாக எல்லாருமே 80-85% வந்து ஓவராலாக எல்லாருமே ஒரே மாதிரி கருத்து சொல்லியும் அடுத்த வாரத்துக்கான புல்லிங் எங்களால் வந்து பண்ண முடியல. ப்ரொமோஷன் வந்து எவ்வளோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வேறு எங்களுக்கு ஒன்றும் புரியல, ஐடியாவே இல்லை. இது இத்தனைக்கும் வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற டீமில் இருக்கிற எல்லாருமே சோசியல் மீடியாவில், இன்டர்வியூஸில், பேப்பரு எக்கச்சக்கமாக கொடுத்தது எல்லாமே ரீஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். படத்துக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸை வந்து கொலாஜ் பண்ணி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு மேலேயும் இன்னும் இதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் மாறுறதுக்கு. லெட்ஸ் சி. மக்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லைன்னா வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படமே வராது, கமர்ஷியல் படமாக வந்து அதிகமாக வந்துடும். அந்த ஒரு விஷயம் வந்து இதில் ஒரு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையாலுமே ஆக்சுவலி இப்போ நான் அடுத்து படம் பண்ணேன்னா ஓகே நம்ம கண்டென்ட் படம் பண்ணக்கூடாது, கமர்ஷியலாக ஒன்று பண்ணிட்டு போயிடலாம், ஜாலியாக 2 லவ் ஸ்டோரி பண்ணிட்டு போயிடலான்ற மைண்ட் செட் தான் போகுது. ஏதாவது சொசைட்டியில் இருக்கிறத அட்லீஸ்ட் படம் மூலியமாவது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியாமல் போயிடுதோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஃபியூச்சரில் அடுத்து என்ன பார்த்தா அடுத்த டேரக்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, மேபி அப்கமிங் டேரக்டர்ஸ். ஸோ நம்ம கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணால் கூட நமக்கு ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணி ஸோ அடுத்து தேட்டரில் வந்து கொஞ்சம் நல்லா வந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது ஸோ மக்கள் அவங்க தான் வந்து இதை டிசைட் பண்ணி போய் பார்க்கணும். ஆக்சுவலி இவ்வளோ ரிவ்யூஸ் வந்து இவ்வளோ பாசிட்டிவ் வந்துமே நம்மளால் அந்த தேட்டரில் ஹோல்ட் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஓகே, அஸ் அ சினிமா ஃபேனாக நான் சொல்கிறேன், இப்போது ஒரு கமர்ஷியல் படத்துக்கு போகிறோம். ரீசெண்டாக வந்து ட்ராகனே எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு சீனில் ஆரம்பித்து 2 சீன் வரைக்குமே அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், கைத்தட்டல், சிரிப்பு அப்படி இப்படின்னு. பட் கண்டென்ட் ஓரியன்டாக சீரியஸாக ஒரு படம் வருது அப்படின்னா தேட்டரில் அதை உட்காந்து பொறுமையாக பார்க்குறவங்கள தாண்டி கலாய்க்கிறவங்க, சிரிக்கிறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க அதிகம். அப்படிங்கும்போது இந்த கண்டென்ட் ஓரியன்ட் மூவி எடுத்து டெலிவர் பண்ணுறது இருக்குல்ல, அது எவ்வளோ டிஃபிகல்ட்? ரொம்ப டிஃபிகல்ட் பிரதர். ஆக்சுவலி என்னென்னா ஈஸியாக கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழி, எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க அந்த விஷயங்களுக்காக, எவ்வளோ ஃப்ரேமில் அவ்வளோ விஷயங்கள் நம்ம காட்டுறதுக்காக எவ்வளோ தூரம் பேப்பர்லேருந்து சரி, ஆர்டிஸ்ட்டும் சரி, ஒவ்வொருத்தரும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்ற ஆக்சுவலி படமே பார்த்துருக்க மாட்டாங்க. என் படம் வந்து ரிலீஸ் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து தேட்டரில் 10 தான் ஃபஸ்ட் ஷோவே போட்டுருக்காங்க, 10-20 காசி டாக்ஸியில். ஆனால் 7 மணிக்கு ஒருத்தன் படம் நல்லா இல்லைன்னு அப்டேட் கொடுக்குறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிரஸோ எங்கேயுமே கூப்பிடலையே. அந்த நீங்க அந்த சேனல் நான் சொல்ல முடியல, அப்படி போடுறாங்க. அது ஏன் போடணும்னு எனக்கு தெரியல. ஏன் போடணும்? படம் பார்க்காத ஒரு விஷயங்கள். ஆனா படம் பார்த்தீங்க ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் போடுவீங்களாம் பார்த்துட்டீங்க சொல்லியிருப்பாங்க. இது அவங்க வேணும்னு பண்றாங்களா இல்ல கண்டென்ட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர்ல அவர் சேனல்ல உடனே பார்த்துட்டோமா? பிரதர் என் படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுவோம் எல்லாருமே வந்து பிரதர் படம் நல்லா இல்லை, நீ மொக்க அப்படின்ற எந்த ஒரு தாட்டுமே அங்கே சொல்ல. படம் டீசெண்டான ரிவ்யூஸ் நீங்கள் எல்லாம் யூடியூப்ல எடுத்து ட்ராமா படத்தோட ரிவ்யூ நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், எல்லாம் டீசெண்டான ரிவ்யூ தான் இருக்கும். எனக்கு நான்லாம் சொல்லி காசை கொடுத்து போட சொல்ல, ஏன்னா எனக்கு பட்ஜெட்டே கிடையாது. நான் காசு கொடுத்து என் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லவே கிடையாது. காசு கொடுத்து பார்த்தா டெய்லி 150 டிக்கெட் நாமளே வித்துற மாட்டோமா? காசு இல்லைங்களே. அதுதான் இல்லைங்க, இது காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை, இது பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. மக்கள் ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் நாம் அந்த சைட்லேருந்து யோசிக்கணும். எனக்கு ரிலாக்ஸாக வந்தேன்னா எனக்கு சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு பாட்டு பார்த்துட்டு விஷுவல் பார்த்துட்டு வித்தியாசமான இடங்கள் பார்த்துட்டு ஹீரோயினை ரசிச்சுட்டு ஹீரோவை ரசிச்சுட்டு ஃபன்னுக்கு சிரிச்சுட்டு இப்படி நான் போகிறேங்க. எனக்கு சீரியஸ் கண்டென்ட் எனக்கு மூடு எதுக்குன்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தான். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஓரளவுக்கு கரெக்டு தான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, வருஷத்தில் 365 நாளும் அவன் சிரிச்சுட்டேவா இருக்கான். அவன் ஒரு விஷயம் கோத்ரூ பண்ணுறான்ல, பிரச்சனைகளாக பாதி நாள் கோத்ரூ பண்ணுவான்னு வச்சுப்போம். அந்த 10 நாள் கோத்ரூ பண்ணுற விஷயத்துக்கு ரிலேட்டடாக ஒரு 10 படம் வருதுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தப்பு இல்லையே. கமர்ஷியல் படங்கள், கான்டென்ட் படங்கள் ரெண்டும் ஈக்குவலாக அதோட இடத்த போய் சேரணும், அவ்வளோதான். அதுக்கு வந்து எல்லாருக்குமே தான் சப்போர்ட் பண்ணணும். ரீசெண்டாக ஒரு பேய் படம், நான் பேர் சொல்லலை, ஆனால் அந்த படத்துக்குமே கூட காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணி அதான் எல்லாருக்கும் தெரியுமா, சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லிடனாலும் கீழே வந்து கமெண்ட்டில் போட தான் போகிறான். எவ்வளோ பயப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஃபேக் ப்ரொமோஷன் தெரியுது, ஆனால் சொல்ல முடியல. இந்த படம் நல்லா இல்லைன்னு தெரியுது, ஆனால் ஓடுது. நல்லா இருக்குன்னு தெரியுது, ஆனால் ஓட மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. நான் அடுத்து செம்ம ஃபன் மூவி ஒன்று, சும்மா கான்செப்டே இல்லாம லாஜிக் எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி முடிய வரைக்குமே கல சிரிச்சு அவன் கண்ணில் தண்ணி வரைக்கும் சிரிச்சு வெளியே அனுப்புவோம். ஆனா வெளியே போய் மக்களை படம் ஒண்ணுமேலும் சொல்லவே கூடாது.
போகிற பக்கம்லாம் அவ்வளோ தூரம் எஃபர்ட் பண்ணி பேசுனதுலாம் ஆக்சுவலி நீங்கள் நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க என்னென்ன பண்ணுறாங்க இல்ல நல்ல என்துவா டிஷர்ட்டை ப்ரமோஷனுக்கு எவ்வளவு போட்டு தூரம் படத்துக்காக மட்டும் இல்லை ஆக்சுவலி அவர் வந்து பப்ளிக்காகவும் ஆமா, நாங்க இல்லாத நேரத்துல வந்து ஃபுட்டு கொடுக்குறது அந்த இவனா விஷயம் தனியா ஒரு மாதிரியான அப்ரோச் பண்ணிருக்கு. அது ப்ரொமோஷனல் கூட இல்ல, அவனோட எண்ணத்துல இருந்திருக்கு. ஆடட் வேல்யூவா ப்ரொமோஷனுக்காக ஹெல்ப் ஆச்சு. யூசுவலா பண்ணுவேன். அது வந்து டிராமாக்காக பண்ணும்போது வெளியே தெரியட்டுமே, படம் பண்றதுனால 4 பேரோட பிளெஸிங்ஸ் ஓப்பனா வாங்கிக்கலாமே, அப்படி வெளியே ஒரு 4 பேருக்கு வந்து இந்த ஒரு தாட் வச்சு அவங்களும் ஹெல்ப் பண்ணா நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கும், ஒரு ட்ரெஸ் ஏதாவது கொடுத்தா சூப்பர். ஸோ அந்த ஒரு மைண்ட்ஃபுல்லா இதையும் கமெண்ட் தான் பண்ண போறானுங்க. அது எப்படிங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அப்பயே முன்னாடி தான் பண்ணியிருந்தாங்க. பண்ணிருக்காருல்ல, ஆனா ஒத்துக்க மாட்டான். அப்ப வீடியோ எடுக்கல, இப்ப வீடியோ எடுத்தல, இப்ப ஒத்துக்க மாட்டான். அது எப்படி டிராமா வருதா, இவர் நல்லவர் ஆயிட்டாராம், 4 பேருக்கு சோறு போடுவாரா, டஸ்ட் கொடுப்பாரா, நல்லவர். சோஷியல் மீடியானால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல, நிறைய பாப்பீங்களோ. நல்ல யோசனை. இப்ப நான் சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்கா? இருக்கிறது தான் நீங்க இவ்வளவு கவனிச்சிருக்கீங்களேன்னு கேக்குறேன். சோசியல் மீடியா எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு நான் சொன்னதுல ஏதாச்சும் மாற்றுக்கிறது இருக்கா உங்களுக்கு? இல்ல அப்படிதானே ரன் ஆயிட்டு இருக்கு. யார் தூக்கி வச்சு கொண்டாடுறான் தெரியல, எது கொண்டாடுறான் அவனுக்கும் தெரியல. ஆனா வலைக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலங்க. பல்லு 10 கோடி போகுங்கிறான், தோல் 900 கோடிக்கு போகுங்கிறான், கவுண்டர் டைலாக் மாதிரி. அப்படிங்கிற மாதிரி எது வைரல் ஆகுது, எது ஹிட் ஆகுது, சத்தியமா எங்களுக்கு வந்து எப்படி நடிக்கிறதுன்னு இதுக்கு முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் யோசனைனாச்சும் இருந்தது. இப்பெல்லாம் யோசனையே கிடையாது. அட ஏதோ ஒன்று நடிப்பை ரசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சுத்திட்டு இருக்கு. ஓகே, முக்கியமா அந்த சோஷியல் மீடியா பத்தி பேசும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அடுத்தடுத்து நடிகர்கள் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா? யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சவன், யூட்டிலைஸ் பண்ண தெரியாதவன், 2 தான். அவ்வளவுதான். வாய்ப்பை பயன்படுத்தி தெரிஞ்சவன். இது வந்து ஸ்மார்ட்னஸ் தான் சொல்லுவேன் நான். இது வந்து அவங்க என்ன வந்து அவங்களுக்கு இருக்கு, அவங்களாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ நிறைய பேர் காண்டாய் நான் பார்த்துருக்கேன். சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக அந்த வச்சிருக்கிறவங்கள பார்த்து நிறைய பேர் பொறுமை நான் பார்த்துருக்கேன். எனக்கு புரியல. நான் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் தான், அவன் அந்த 1 மில்லியனுக்கு ஒரு வேலை பண்ணுறான்ல, அதுதான் அவன் இன்புட்டு. உனக்கு அது பண்ண வரல, அதுதான் உன்னோட மைனஸ். அப்போ அக்செப்ட் பண்ணிக்கணும். உனக்கு வரல, அப்போ ஃபாலோவர் வராது. அவனுக்கு வருதில்ல, அவனுக்கு ஃபாலோவர்ஸ் வரும். அப்போ அவனுக்கு அதுலேருந்து காசு வரும். அவனை கடைக்கு கூப்பிடுவாங்க, அவனை வந்து ரிப்பன் கட் பண்ண வைப்பாங்க, காலேஜுக்கு கூப்பிடுவாங்க, ஷோரூமுக்கு கூப்பிடுவாங்க, ஓப்பனிங் கூப்பிடுவாங்க, காசு தருவாங்க, இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இதை பார்த்து வந்து வைத்தறிச்செல்லாம் படக்கூடாது. அது ஒரு ஸ்மார்ட்னஸ். ஸோ சோஷியல் மீடியா பூமில் இருக்க இந்த டைமில் ஒரு படம் வருது அப்படின்னா ஒன்றும் பயங்கரமாக பாசிட்டிவாக பேசி அந்த படத்தை வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணிடுறாங்க, இல்லை கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக பேசி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுறாங்க. சூர்யா சாரோட கங்குவா திரைப்படம் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் மாதிரி, ஆனால் படம் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவு நல்ல படம் தான் அது. டெக்னிக்கலாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரதர். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ஆனால் இப்போ நீங்கள் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அந்த படம், அவ்வளோ பேர் பாராட்டியிருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை தான் சொன்னேன், நம்ம ப்ரெஸ் சைடில் தான் ஆக்சுவலி ஒருத்தர் வந்து வேலிடாக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு படம் நம்ம பண்ணுறோன்னா அது வந்து டோட்டலாக அன்ரிப்டடாக ஒரே லைனில் சொல்லிடுறாங்க, படம் நல்லா இல்லை, காசு கொடுக்குற காசு வேஸ்ட்டு, நான் அந்த காசுக்கு நான் போய் பிரியாணி சாப்பிட்ருப்பேன். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அது படம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும். நீங்கள் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் தான் அர்த்தம். அதில் எவ்வளோ டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்கான்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ உங்ககிட்ட ஆடியன்ஸ் வந்து பேசும்போது உங்களை அடையாளப்படுத்தும் போது, சார் நீங்கள் வந்து சூர்யா சார் படத்தில் கூட ஜெயிச்சிட்டோம் மாரெல்லாம் பேசியிருந்தீங்க, சூப்பர் சார் கூட பண்ணியிருந்தீங்க அப்படி சொல்லும்போது ஒரு நடிகராக சம்திங் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குமா? இல்லை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் படம் இந்த ட்ராமா மாதிரியான படங்களை தேடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை இப்படி அடையாளப்படுத்துறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, இல்லை அப்படி படுத்துறது? எனக்கு எல்லாமே ஹாப்பி தான். என்னென்னா அந்த படத்தில் நான் எதுவும் பண்ணலன்னா ரீசலாக இருக்க மாட்டேன். சூப்பர் ஸ்டார் படத்தில் நான் பண்ணனா எனக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. கார்த்திக் சுப்பாராஜனா எனக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ஒரு கேரக்டர் வச்சிருக்காரு, ப்ரொஃபஸர்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அங்கே எதுவுமே இல்லைன்னா அந்த கேரக்டர் யாரும் தெரியாது. சூரரை போட்டில் அப்படி ஒரு போர்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது ஒரு பயோபிக்கில் அப்படி ஒரு கேரக்டர் கிடைக்கிறதுங்கிறது எப்படி அது எப்படி மறக்க முடியும்? அதோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். அங்கேயும் கான்டென்ட் தான். அதுக்கப்புறம் அதை தாண்டி பெரிய பெரிய பர்சன்ஸ் அதுக்குள்ளே இருக்காங்க, பெரிய ப்ரொடக்ஷன் இருக்குது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறோம்ல, சூரரை போட்டெலாம் 60+ டேஸில் ஷூட் பண்ண படம். வெறும் 60க்கும் மேற்பட்ட நாட்களில். நீங்கள் சுதா மேம் நீங்கள் நிறைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ வெல் பிளான்டு ஃபிலிம்ஸ். ஸோ அதனால் வந்து எந்த படம் அந்த படம்லாம் இல்லை, கான்டென்ட் அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஏரியாவுக்கு பாராட்டிருக்காங்க. நான் மதுரை பக்கம் போகிறேன்னா சேதுபதினு அவ்வளோ பேர் சொல்லுவாங்க. நார்த் மெட்ராஸ் பக்கம் இந்த பக்கம் சுற்றி இருந்ததுன்னா மேயாதாமான்னு சொல்லுவாங்க. சில சமயம் காமனான பேருக்கு நெஞ்சு முண்டு நேர்மை ரொம்ப பிடிக்கும். ட்ரிபிள் சீரீஸுக்கு அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அதை வச்சுன்னு தனியாக பேஜே நிறையா வந்துட்டு இருந்தது. இப்போ இன்னமும் 2-3 பேஜ் இருக்குது. விவேக் பிரசன்னா போட்டு ட்ரிபிள்ஸ்ன்னு போட்டு ஒவ்வொருக்கும் ஒரு இந்த வதந்திக்கு அவ்வளோ ரீச் இருக்குது. அதனால் அந்த கேட்டகரிக்குள்ளே நான் அடைக்கவே விரும்பலை. எண்ட் ஆஃப் த டே கதை 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 அவ்வளோதான்.
இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இப்போ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் படமாக பார்க்கும்போது இந்த பிரச்சனைலாம் இருக்கா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்களா? உங்களுக்கு ஷாக்கிங்காக தெரிய வந்த விஷயங்கள் என்ன? லோன் மேட்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எவ்வளோ தூரம் கழிப்பாங்க, உங்களோட சர்டிஃபிகேட் லோன் 3 months ஃபேஸ் சேலரி ஸ்லிப் 2 லோஸுக்கு எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனால் இது ஈஸியாக இப்போ லோன் தராங்க. இது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் லோன் வாங்கி குழந்தை பெற்றுக்கள்னா கடன் கட்டணும், குழந்தை பெற்றுக்கிறீங்களா இல்லையோ கடனை கட்டணும். உங்களுக்கு அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயங்க. குழந்தை பிறக்கிறதே லோனில் கொடுக்குறாங்க. லோனில் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். லோன் கொடுத்து அதில் ஸ்ட்ரகிள் பெற்றுக்கிறாங்க. இஎம்ஐயில் குழந்தை பெற்றுக்கல பிரதர். நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் ஆகிற செலவு லோன் தராங்க. அதை தான் கேட்குறேன். இஎம்ஐக்கு வந்து அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. ஷார்ட் ஃபார்மில் கேட்டாருங்க. இஎம்ஐக்கு போ இல்லை நான் சொன்ன உடனே ஏதோ. ஆனால் இந்த உலகத்திலே இஎம்ஐல யாரும் குழந்தை பெற்றுக்க முடியாது. அதை கேள்வி எப்படி கேட்டாங்க? கேள்வி அப்படி இல்லை, எது குழந்தை பெற்றுக்கலாம் லோன் வாங்கி இஎம்ஐ கட்டணுமா அப்படிங்கிறத அது வேற மாதிரி கேட்டது எனக்கு. ஸோ இது எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஸோ இப்போ அடுத்த ஜென்ரேஷன் யோசிச்சு பாருங்களேன், புரியுதுங்களா? அடுத்து வந்து குழந்தைய பெற்றுக்க முடியாத அளவுக்கு இருந்தது. சுப்பிரமணியபுரம் மாதிரி நிறைய திரைப்படங்கள் இருக்குது. வேர்ட் ஆஃப் மவுத்தில் டே பை டே இன்க்ரீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள். அந்த லிஸ்ட்டில் இந்த ட்ராமா திரைப்படமும் இணையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்துறோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த நம்பிக்கையான நிறைய படங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. கண்டிப்பாக பண்ணுறேன். நன்றி.